ஓம் நம சிவாய. சிவபூஜை செய்யும் விதிமுறைகள். சௌனகாதி முனிவர்கள் சூதமா முனிவரை நோக்கி, வியாசரின் மாணவரே, எல்லாம் உணர்ந்தவரே, அர்ஜுனனுக்கு சுகமுண்டாகும்படி வேதவியாசர் பார்த்திவலிங்கத்தை பூஜிக்கும்படி உபதேசித்த விதத்தையும் எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று வேண்ட, சூத முனிவர் சிவத்தியானம் செய்து சொல்லத் தொடங்கினார். முனிவர்களே, நீங்கள் நல்ல விஷயத்தையே கேட்டீர்கள். மனிதனுக்கு எப்போது அசாத்தியமான துக்கம் உண்டாகுமோ அப்போது அந்த துக்கம் ஒழியவும், சுகம் உண்டாகவும், முக்தியடையவும் சர்க்குருவை பணிந்து அந்த குருவின் மூலம் மந்திர உபதேசம் பெற வேண்டும். பிறகு நாள்தோறும் ஸ்நானம் செய்து குருவின் உபதேச கிரமப்படி ஆராதனை செய்ய வேண்டும். உஷத்காலத்தில் எழுந்து மல விசர்ஜனம், அதாவது மலம் ஜலம் கழித்தல், தந்ததாவனம் பல் விளக்குதல் முதலிய கர்மங்களை முடித்து சிவபக்தியோடு குரு நமஸ்காரம் செய்து சிவநாமங்களையும் தீர்த்த நாமங்களையும் ஸ்மரித்து கொண்டு நீராடி சிவநாமங்களை சொல்லி ஆச்சமனம் செய்து தேகத்தில் 12 இடங்களில் திருவெண்ணீர் அணிந்து சாஸ்திரோக்தமாக பூசுத்தி, பூத சுத்தி, பிராண பிரதிஷ்டைகளை மூல மந்திரத்தால் செய்து கொண்டு, தேஜோ ரூபியான சிவபெருமான் இதயத்தில் இருக்கிறார். இதயவாசியான சிவபெருமான் என் தேகத்தை ஜெபசித்தியாகும் பொருட்டு பரிசுத்தப்படுத்துவாராக என்று நினைத்து சிவமந்திரத்தை ஜெபித்து பிதுர் தர்ப்பணம் செய்து முடித்து சூரியனுக்கு அர்க்கியதானம் கொடுத்தும் பிறகு பூஜா கிரகத்தை அடைய வேண்டும். இன்றைய கதையில் வந்த சில சொற்களுக்கு விளக்கம் பார்க்கலாம். சாஸ்திரோக்தமாக பூசுத்தி, பூத சுத்தி அப்படின்னு வார்த்தை பார்த்தோம். அதாவது சாஸ்திரங்கள், மந்திரங்களை சொல்லி பூசுத்தி அப்படின்னா பூமியில நீரை தெளிச்சு சுத்தம் செய்வது. பூத சுத்தி அப்படிங்கிறது யோக கலையினுடைய ஒரு அடிப்படை பயிற்சி. அதாவது உடலில் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களின் செயல்பாட்டை சீராக்குதல் அப்படிங்கிறது இந்த பூத சுத்தி அப்படி சொல்றோம். பிராண பிரதிஷ்டைகள் அப்படின்னா ஒரு தெய்வத்தோட சிலையோ அல்லது ஒரு புனிதமான பொருளோ, ஒரு மஞ்சள் பிள்ளையாரே நம்ம பிடிச்சு வைக்கிறோம்னு வைங்க, பிடிச்சு வச்சுட்டு அதுக்கு உயிர் சக்தி கொடுக்கறதுக்கு சில மந்திரங்கள் சொல்லுவாங்க. நம்ம அந்த ஐயரெல்லாம் பார்த்துருப்போம், நம்ம கவனிச்சிருப்போம். இந்த பூ சுத்தி, பூத சுத்தி அவங்கெல்லாம் அதையும் பண்ணிட்டு இந்த பிராண பிரதிஷ்டையை செய்யறாங்க இல்லையா. முதல்ல நல்லா அவங்க உட்கார இடத்துல நல்லா தண்ணி தெளிச்சு அந்த ஹோமம் வளர்க்குற இடத்துலயோ இல்ல ஒரு பிரதிஷ்டை பண்ற இடத்துலயோ பூஜை பண்ண போற இடத்தையோ நல்லா சுத்தம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அவங்க அந்த மூச்சு பயிற்சி எல்லாம் பண்ணுவாங்க, நம்ம பார்த்திருப்போம். அதுக்கப்புறம் அந்த பிராண பிரதிஷ்டை அப்படிங்கிறது ஒரு தெய்வத்தின் சிலையவோ ஏதோ ஒரு மங்கள பொருளை வச்சு அதுக்கு உயிர் ஊட்டுதல், உயிர் சக்தி உட்செலுத்துதல்னு அர்த்தம். பிதுர் தர்ப்பணம் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். மறைந்த நம்மளுடைய முன்னோர்களின் ஆன்மாவை சாந்தி அடைய செய்யவும் அவங்களுடைய ஆசைகளை நம்ம பெறுறதுக்கும் நம்ம பண்ணக்கூடிய ஒரு மந்திரங்கள் சொல்லலாம். அதுக்கான மந்திரங்கள் இருக்கு. பூஜை செய்யறது இந்த பிதுர் தர்ப்பணம். அவங்களுக்கு பிரசாதமும் படிச்சு அவங்களுக்கு கொடுக்குறோம் இல்லையா, அது பிதுர் தர்ப்பணம். சூரியனுக்கு அர்க்கியதானம் அப்படின்னு ஒரு வார்த்தை பார்த்தோம். அதாவது சூரிய உதயத்தின் போது தண்ணீரை ஊற்றி சூரிய தேவனுக்கு மந்திரங்களை உச்சரித்து ஒளிக்காகவும் தூய்மைக்காகவும் நல்ல வலிமையை எங்களுக்கு கொடு அப்படின்னு சொல்லி வேண்டுவாங்க. அதுதான் சூரியனுக்கு அர்க்கிய தானம். இதுவுமே பார்த்திருப்போம் நம்ம. ஐயருங்கெல்லாம் ஆத்துல குளிக்கும் போது, இப்பெல்லாம் நம்ம நேர்ல பாக்குறது இல்ல, இருந்தாலும் படங்கள் எல்லாம் பார்த்திருப்போம் இல்லையா. ஐயர் ஒரு ஆறுலயோ நீர்லயோ குளிக்கும் போது சூரியனை பார்த்து வணங்கிட்டு அவருக்கு முன்னாடி இருக்க தண்ணியை சூரியனை பார்த்துட்டு கீழே ஊத்துவாங்க இல்லையா. அந்த மாதிரி பண்றது சூரிய அர்க்கிய தானம். அதாவது தண்ணீரை ஊற்றி மந்திரங்களை ஜெபித்து வலிமைக்காக வேண்டுவது இந்த சூரிய அர்க்கிய தானம். ஓம் நம சிவாய.